நாம் இப்பொழுது நிற்கும் இடம் சாத்தூர் விருதுநகர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. இது முன்பு சாத்தனூர் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது பாண்டியர்கள் காலத்திலும் சோழர்கள் காலத்திலும். அதே போன்று இந்த பகுதி எரிஞ்சோ நாடு என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு அடுத்து இப்பொழுது எருக்கன்குடி இருக்குது. அந்த ஊரானது எருப்பைக்குடி நாடு அப்படின்னு அழைச்சிருக்காங்க. இந்த கோவில் சிதம்பரேஸ்வரர் என்று இப்பொழுது அழைக்கப்படுகின்றது. முன்பு இந்த கோவில் தாந்தோன்றீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டிருக்கு. இந்த கோயில்ல நீங்க பாத்தீங்கன்னா மிக பழமையான கோயிலா இருக்கு. இந்த கோவில், அதாவது இந்த கோவிலுக்காக கொடுக்கப்பட்ட தானம் என்ன அப்படின்னு சொல்லி இதுக்கு பக்கத்துல இருக்க பெருமாள் கோவில் கல்வெட்டுகள்ல காணப்படுது. இந்த கோவில், இந்த சிவன் கோவில்ல கல்வெட்டுக்கள் அதிகமாக எங்க இல்லை, பதிவு செய்யப்படவில்லை. அதாவது காலத்தால் அழிஞ்சு போச்சா அப்படின்னு தெரியல. இந்த கோவில்ல இப்ப திருப்பணிகள் நடைபெற்று வருது. இந்த கோவில்ல இருக்க கல் மிகவும், அதாவது மென்மையான கல், அதாவது வெளிர் நிற தோற்றத்தோடு காணப்படுது. ஒருவேளை அந்த கல்வெட்டுக்கள் முன்பே வெட்டப்பட்ட கல்வெட்டுக்கள் 7, 8ஆம் நூற்றாண்டிலேயே கோவில் கட்டப்பட்டிருக்கு. அப்ப வெட்டப்பட்ட கல்வெட்டுக்கள் அழிஞ்சு போச்சா அப்படின்னு தெரியல. மிக முக்கியமா எட்டிச்சாத்தன் அதிகாரி, பாண்டிய அதிகாரியாக இந்த பகுதியிலிருந்து செயல்பட்டு இருக்கார். ஏராளமான வேளாண் பணிகளை செஞ்சிருக்கார். அது சம்பந்தமான கல்வெட்டுகள் இந்த பகுதி முழுவதும் கடல் போன்று கிடைக்குது. அது அடுத்தடுத்த பகுதிகள் அதை பத்தி தெரிவிக்கிறேன். இப்ப திருப்பணிகள் நடைபெறும் பொழுது